Hi, I'm Lakshmi Lokesh. சென்னையில் இருக்கேன். நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எத்ராஜில் முடித்தேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஓடிடுச்சு. என்னடா இப்போ தான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் 10 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது, நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் பாப்பாவுக்கு மேரேஜ்னு இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்போது நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. ஒரு ஹஸ்பண்டோட சேலரியில் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் இப்படிலாம் போயிட்டுருக்க பட்சத்தில் நம்ம சேவிங்ஸ்ன்னு என்ன சேர்த்து வச்சோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி சின்ன சின்ன ரீசெல்லிங் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக எனக்கு அசிஸ்டன்ட் ப்ராடக்டை பார்த்து ஓன் பர்ச்சேசிங்காக தான் வாங்க வந்த எண்ணெய் நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் இருந்தது. இங்கே வந்து நிறைய வந்து பார்த்தியா பெண்கள் வேலை பார்க்குறாங்க. எல்லாமே சேஃபான ஒரு ஜாபு. ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும், வீட்டு வேலை செய்யறவங்களாக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இங்கே வந்து இன்கம் வாங்கிட்டு இருக்காங்கன்றதை நான் பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப்பு அந்த மீட்டிங்கில் தான் வந்து என்னோடய லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு விளையாட்டாக ஆரம்பிச்சது தான். இது பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சு நான் வரவே இல்லை. விளையாட்டாக ஆரம்பித்தேன். ஒரு 5000 போதும்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எதனா ஒன்று தனித்துவம், வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணணும், பசங்களுக்கு வந்து நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் நினச்சேன். பசங்களுக்கு வந்து வேறு ஒருத்தரை காட்டி இவங்கள மாதிரி இரு அவங்கள மாதிரி இருன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டைரக்டர் டைட்டிலில் கேஷ் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்கேன். பேங்காக் போயிட்டு வந்திருக்கேன். ட்ரீம் ப்ரோக்ராம் மணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். 75,000 டைரக்டர் டைட்டிலுக்கு வாங்கியிருக்கேன் நான் கேஷ் அவார்டாக. அது இல்லாமல் பெங்களூர் செமினாருக்கு ஒரு 2 டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். மும்பை மேனேஜர் செமினாருக்கு ஃபேமிலியோட என்னுடைய ஓன் மணியில் என்னுடைய காசில் பசங்களுக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஆசைகள் குட்டி குட்டி ஆசைகளை நிறைவேற்றிட்டுருக்கேன். என்னுடைய சேலரியிலே என்னுடைய ஹஸ்பண்டை நான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்தேன். அதுவே எனக்கு பெரிய ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்ததா நான். ஆனால் இங்கே என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா என்னை நிறைய டோட்டலாக வந்து என்னை சேஞ்ச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இங்கே வந்துட்டு சக்ஸஸ் இருக்குது. மெயினாக வந்துட்டு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்கள் இருக்காங்க, வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ என்னுடைய இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும். ஏன்னா பசங்க கிடையாது, நான் தான் பெரிய பொண்ணாக எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணுன்னும் போது 2 பேருக்குமே ஒரு பேக் போனாக நான் இருக்கேன். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொண்ணாக இருக்கேன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என் வீட்டுக்காருக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும்போது நான் ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கேன்னு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என் பசங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், ஃப்ளைட்டில் போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் என்னால் முடியுது, என்னால் வாங்கி தர முடியுது. அவங்களுடைய எல்லா ட்ரீமும் ஃபுல்ஃபில் பண்ணும்போது நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரோடைய கனவுகளும் இங்கே நிறைவேறும். இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரோடைய கனவுமே இங்கே நிறைவேறும். இங்கே நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுடைய கனவுகள் எல்லாம் இங்கே பூர்த்தி செய்யும். இங்கே எல்லாருக்கும் சக்ஸஸ் இருக்குது. எனக்கு இங்கே சக்ஸஸ் கிடச்சிருக்கு. நான் ஹோரிஃப்ளேமில் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.